ஹாய் ப்ரோ, வணக்கம் ப்ரோ. நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மலானி ப்ரோ. இப்போ நம்ம கோபாலபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்கம்மன் கோயில் பக்கத்தில் பிள்ளையார் வச்சுருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து கேட்கலாம். ப்ரோ, இப்போது எந்த இடத்துல நீங்கள் பிள்ளையார் வச்சுருக்கீங்க? கோபாலபுரம் சிப்பாய் முனிசாமி தெருவில் 30 வருஷமாக வச்சுருக்கோம். 30 வருஷமா? இந்த முறை வந்து நீங்கள் போன முறையோட இந்த முறை நல்லா வச்சுருக்கீங்களா? இல்லை, இந்த முறை கொஞ்சம் குறைச்சிட்டோம். குறைச்சி வச்சுருக்கீங்க? ஆமாம், குறைச்சிட்டோம். இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது? இதில் ஏதாவது சொல்ல முடியுமா? இங்கே வச்சிருக்கிறது வந்து பார்த்தா இப்போ பிள்ளையாரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ ஸ்பெஷலு? என்ன ஸ்பெஷல்னா, சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி பசங்களாக இருக்கும்போது சின்னதாக வச்சானுங்க பசங்களை உண்டியில் வசூல் பண்ணி. இப்போ கொஞ்சம் பெரியவங்களா ஆகிட்ட பிறகு எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்ணி கொஞ்சம் பெருசாக பண்ணானுங்க. இப்போ பசங்கள்லாம் வெளியூர் வேலைக்கு போயிட்டு இருந்தால சரியான வசூல் பண்ண முடியல, தொலை தூரமாக போயிட்டு இருந்தால, அதனால திட்டமாக பார்த்து பண்ணியிருக்காங்க. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து இதில் நம்ம பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கணும், நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவர் கட்டாயம் செய்வார். அவர் ஆமாம், நம்ம இதுக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து ஏதாவது என்னென்ன நம்ம வந்து அதில் நம்ம செய்கிறது பிள்ளையாருக்கு? பிள்ளையார் பண்டிகை என்னென்ன நம்ம செய்வோம்? பிள்ளையார் பண்டிகை கொட்டை செய்கிறோம், மூக்கல்ல சுண்டல் செய்கிறோம், கொழுக்கட்டை செய்கிறோம், பழம் வகைங்களை என்னென்ன அவருக்கு விருப்பமோ அது எல்லாமே செஞ்சு தான் நாங்கள் தெருவு வீட்டுக்கு ஒரு ஆள் பூஜை கொடுக்குறோம். இந்த தெருவில் இன்னைக்கு வந்து எப்போ நீங்கள் சுண்டல் எல்லாம் கொடுப்பீங்க? கொடுத்துட்டோம். ஈவினிங் என்ன ஸ்பெஷல் இருக்குது, ஏதாவது இருக்குங்களா? ஈவினிங் யார் என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதை வச்சு செய்வோம். சரிங்க ப்ரோ. ஸோ வந்து பாருங்கள் ப்ரோ, அதாவது கோபாலபுரத்தில் பக்கத்தில் கங்கம்மன் பக்கத்தில் வந்து போனால் வச்சுருக்காங்க. எவ்வளோ அற்புதமான முறையில் இருக்குது பாருங்கள் ப்ரோ. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கெல்லாம் எல்லாமே வந்து புல் வந்து பார்த்திங்கன்னா என்ன புல்லுமா இது ப்ரோ? அருகம்புல் மாலை வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து கண்குள்ளா காட்சியாக இருக்கிறது இந்த பிள்ளையாரே ப்ரோ. அந்த அளவுக்கு வந்து போனால் இவங்க வச்சுருக்குறாங்க. இந்த பிள்ளையார்கிட்ட வந்து நம்ம எல்லாமே வேண்டிட்டு போனோம்னா எல்லாமே நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள்லாம் இந்த பிள்ளையார்கிட்ட வந்து வேண்டிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளையார் பாருங்கள், போன முறையை விட இந்த முறை வந்து வச்சுருக்காங்க. இந்த முறையை விட அடுத்த முறை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்து இந்த பிள்ளையாரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ரோ. நம்முடைய சேனல் யாராவது வந்து ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் உங்களுடைய டிஆர் ப்ரோ.